வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஒரே கிளாஸ் தொப்பியை நிச்சயம் குறைக்கும். சொரக்காய் அதிகமா நம்ம உணவுல சேர்த்து சமைச்சுதான் சாப்பிட்டுருப்போம். இதை ஜூஸ் பண்ணி குடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஃபேட்டை குறைக்க நினைக்கிறவங்க காலையில இந்த ஜூஸை குடிச்சுவாங்க. ஒரு சொரக்காயில 96% தண்ணி மட்டுமே நிறைஞ்சிருக்கும். மேலும் இந்த ஜூஸ்ல விட்டமின் சி, பி மற்றும் சோடியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், அதோட லோ ஃபேட் அண்ட் லோ கொலஸ்ட்ராலும் அடங்கி இருக்குது. இதையும் தாண்டி இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. மேலும் இந்த ஒரு கிளாஸ் சுரக்காய் ஜூஸ் நமக்கு என்னென்ன சப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாமா? சொரக்காயோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஜூசர்ல போட்டு இந்த ட்ரிங்கை ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது டெய்லி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சு வர ஃபேட்டும் குறையும், கெட்ட கொழுப்புகள் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. மத்த ரெகுலர் பிசிக்கல் பிராக்டிஸோட இந்த ட்ரிங்கையும் எடுத்தா நிச்சயம் 20 to 30 டேஸ்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுல கரையக்கூடிய ஃபைபர், கரையாத ஃபைபர் ரெண்டுமே இருக்குது. இந்த கரையாத ஃபைபர் செரிமானத்துல எந்த சிக்கலும் இல்லாம பாத்துக்கும். அதோட மலச்சிக்கலை ரொம்ப எஃபெக்டிவாவே கியூர் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய ரிச் வாட்டர் கண்டென்ட் நீர் வற்றி போயிருக்கக்கூடிய உடலுக்கு உயிரளிக்கும். உடல்ல நீர் சத்து இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். சோ வெயிட் லாஸ்க்காக இந்த ஜூஸை எடுத்துக்கும் போது அது நமக்கு மல்டி பெனிஃபிட்டா கிடைக்கும். அதுவும் சம்மர் சீசன்ல இந்த ஜூஸ் சிறந்த ஹெல்ப் ட்ரிங்கா இருக்கும். இந்த ஜூஸ்ல 2 ஸ்பூன் லைம் ஜூஸையும் ஆட் பண்ணி குடிச்சா சிறுநீர்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சில ஆய்வுகள்ல ஸ்லீப்பிங் டிசார்டரா இருக்கக்கூடிய இன்சோம்னியா அப்படின்ற தூக்கமின்மை நோய்க்கு இந்த ஜூஸ் பரிந்துரை செய்யப்படுது. சோ இந்த ஜூஸை குடிச்சு நிறைய பலனை பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.